ஜீவா அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா நீ நெசமாதான் சொன்னியா? சக்தி சொல்றாங்க, ஆமாயா, அத்தையே சொன்னாங்க. அம்மா எப்படிம்மா அப்பத்தாவே மீனாட்சியையும் அத்தையையும் இங்கே வந்து தங்க சொல்லியிருக்காங்க? இது எப்படிமா நடந்துச்சு? இப்ப என்னையா இருக்கு இதுல சொல்றதுக்கு? அம்மா அப்பத்தாவுக்கு அவங்கள கண்டாலே ஆகாதே, அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல வந்து தங்க சொல்லியிருக்கு? ஜீவா ஏதோ சின்ன சின்ன கோவம் இருக்கலாம், அதுக்காண்டி ஒதுக்கிடுவாங்களா என்ன? அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்கப்பா. அடப்போமா, உனக்கு அப்பத்தாவை பத்தி சரியா தெரியல. அடக்கமான மருமகளா வாழ்ந்து பழகிட்ட நீ. இந்த அப்பத்தா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஏதோ உள்குத்து இருக்கு. ஜீவா அப்படிலாம் இல்லையா? இந்த சமயத்துல மீனாட்சிக்கும் அவங்க அம்மாவுக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே அம்மா, நல்ல விஷயம்தாம்மா. ஆனா அத அப்பத்தா செய்யறது தான் எனக்கு சந்தேகமே வருது. லோகு வந்துகிட்டு இருக்கப்ப ஜீவா பேசுறத கேட்டுறாரு. லோகு கேக்குறாரு, ஜீவா என்னடா சந்தேகம் உனக்கு? அப்பா அப்பத்தா மீனாட்சியையும் அவங்க அம்மாவையும் ஆஸ்பத்திரியில இருந்து இங்க வர சொல்லிருக்காங்கப்பா. ஆமாடா, சக்தி என்கிட்ட சொன்னாடா ஜீவா. நல்ல விஷயம் தானே? மனோகர் சொல்றாரு, ஜீவா தேன்மொழி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காடா, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. அது சரி சகோ, நாளை சந்திப்போம்.